விஜயலலிதா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் கோதுமையில் அப்பம் பண்ண போகிறேன். ரேஷன் கோதுமையில் தான் அப்பம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் கோதுமையில் அப்பம் பண்ண போகிறேன். அந்த அப்பத்துக்கு தேவையானது இந்த அளவில் 2 கப்பு மாவு போட்டிருக்கேன். இதே கப்பில் 1.5 கப்பு நான் வெல்லம் போட்டிருக்கேன். இதில் 3/4 அளவுக்கு தேங்காய், இது ஏலக்காய் பொடி, இது சுக்கு பொடி. இது எப்படி செய்யலான்றதை காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நான் வெல்லத்தை போடுறேன். 1.5 கப்பு வெல்லம் தான் எடுத்தேன். ஒரு தண்ணி முழுகிற அளவுக்கு இதை பாருங்கள், இவ்வளோதான் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இது முங்குற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது வெறும் கரைஞ்சா போதும், உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. கரைஞ்சிட்டு கரைச்சிக்கலாம். இல்லை, இந்த மாதிரி கரைஞ்சா போதும் உங்களுக்கு, பாகெல்லாம் தேவையில்லை. இது இப்போ நான் கலக்கி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ நான் அதில் ஊற்றிடுறேன். நீங்கள் இதுவே ஒரு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் பத்தலைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவில் 2 கப்பு தண்ணி ஊற்றினேன். பாகு எடுத்து ஊற்றிட்டு ஒரு 100 ml தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய், 1/4 ஸ்பூனு சுக்கு, தேங்காய் எடுத்து வச்சதை இதில் போட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இதில் ஒரு 1/4 சோடா மாவு கொஞ்சம் போடுறேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன், ஒரு துளி உப்பு போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எப்படி ஊற்றுறேன்றதை நான் காட்டுறேன். இந்த பதத்துக்கு வரணும். இங்கே பாரு, ஊற்றினோடனே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். கட்டி இல்லாமல் கிளியராக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ எப்படி ஊற்றணுன்றதை காட்டுறேன். பார்க்கறதுக்கு இதை நான் போடுறேன் பாருங்கள். உள்ள ஒன்று எலும்பி அப்படியே மேலே வரணும். இதுதான் பதம். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுங்க. எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் திருப்பணும்னு அவசியம் இல்லை. அதுவே தன்னால் அழகாக நம்ம திருப்பிக்கலாம். மேலே எலும்பி வந்துடும். அடுத்தது ஒன்று நான் போடுறேன். தன்னால் மேலே வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உள்ளேயும் வேகணும், அதனால் அடுப்பை சிம்மில் கொஞ்சம் வச்சிடுங்க. ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தாவே உள்ளே உங்களுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணாவே நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும். அதுவே எலும்பி வந்துடும் நல்லா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது நான் ரேஷன் கோதுமை மாவில் தான் நான் பண்ணினது. நீங்கள் நான் சொன்ன அளவு பிரகாரம் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக நல்லா இதாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணிங்கன்னா உள்ளே நல்லா வந்துடும், வெளியே நல்லா ப்ரௌனிஷாக வரும். இதுதான் இது பதம். நான் அப்பம் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க.